சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் கடற்கரையில் கரை ஒதுங்கிய 4 பெண்களின் உடல் குறித்தான தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் யார் யார் என்ற அடையாளம் தெரியவந்துள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். சென்னை கும்மிடிப்பூண்டி ஏலாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷாலினி. இவர் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கல்லூரி படித்துக் கொண்டே கும்மிடிப்பூண்டி பகுதியில் உள்ள தனியார் துணிக்கடையில் பகுதி நேர பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவருடன் தேவகி செல்வம், பவானி, காயத்ரி என்ற 3 பெண்கள் பணியாற்றி வந்துள்ளனர். இவர்கள் 3 பேரும் கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. 4 பேரும் ஒரே கடையில் பணியாற்றி வருவதை அடுத்து நல்ல தோழிகளாகவும் இருந்துள்ளனர். இந்நிலையில் 4வரும் ஒன்றாக வெளியில் செல்ல திட்டமிட்டுள்ளனர். அதன்படி ஷாலினி காலையில் கல்லூரி செல்வதாக கூறிவிட்டு துணிக்கடையில் பணிபுரியும் சக தோழிகளை சந்திக்க சென்றுள்ளார். பின்னர் 4வரும் அங்கிருந்து ரயில் மூலமாக சென்னை எண்ணூர் கடற்கரைக்கு சென்றுள்ளனர். கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒருவர் மட்டும் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மற்ற 3 தோழிகளும் ஒருவர் பின் ஒருவராக கடலில் குதித்து காப்பாற்ற முயன்றுள்ளனர். ஆனால் எதிர்பாராத விதமாக கடல் அலையின் சீற்றம் காரணமாக 4 பேரும் அலையில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 4 பெண்களில் தேவகி என்பவர் கும்மிடிப்பூண்டி இலங்கை அகதிகள் மறுவாழ்வு மையத்தில் உள்ளவர் என்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக மதிய நேரத்தில் கடற்கரையில் யாரும் இல்லாததால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்றும், இப்பகுதியில் மீனவர்கள் இருப்பார்கள், ஆனால் மதிய நேரம் என்பதால் அவர்களும் அங்கு இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த 4 பேரின் உடல்களையும் கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடல்களை கொண்டு சென்றுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். கடலில் குளிக்க சென்ற 4 தோழிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் கடலில் குளிக்கச் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும், கடலின் ஆழத்திற்கு செல்ல வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.